தமிழ்நாட்டிலே ரெண்டாவது பெரிய வார சந்தை தேனியில தான் இருக்கு. அது உங்களுக்கு தெரியுமா? அந்த சந்தை எங்க நடக்குமோ அதோட வாசல் தான் நின்றுட்டு இருக்கேன். பாருங்க, வார சந்தை இங்கதான் வந்துட்டு தமிழ்நாட்டிலே ரெண்டாவது பெரிய சந்தை நடக்குதான் வாரம். ஓகே, இப்போ குட்டீஸ் கிச்சன்ல சூப்பரான ஒரு குக்கிங் ரெசிபி உங்களுக்காக காத்துட்டு இருக்கேன். அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அஞ்சரை பெட்டியில் குட்டீஸ் கிச்சனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நான் பண்ண போகிற ரெசிபியோட பேர் குருவி கூடு. என்னங்க வித்தியாசமாக இருக்குல்ல? குருவி கூடு நம்ம அப்படியே தொங்க விட்டு தான் பார்த்துருக்கோம். இது என்ன சமையலில் கொடுக்குறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இது நிச்சயமாகவே வித்தியாசமான ரெசிபி தாங்க. முதல்ல இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்ப்போம். அதுக்கப்புறம் இது எப்படி செய்யணுன்றதை உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். சேமியா, எண்ணெய், வெங்காயம், கேரட், பீன்ஸ், கொடமிளகாய், உருளைக்கிழங்கு, உப்பு, சாட் மசாலா, மிளகாய் தூள், மஞ்சத்தூள், பிரெட், கொத்தமல்லி. சரிங்க, தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துட்டோம். இப்போது இது எப்படி செய்யணுன்றது உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். முதல்ல சேமியாவை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். பாத்திரம் வச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த சேமியாவில் பாதி போடுறேன், இதில் மீதி பாதி அப்படியே வச்சுருக்கேன். கொஞ்சம் இதில் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது வேகிறதுக்குள்ளே நம்ம சில இன்க்ரீடியன்ட்ஸ் வதக்கி எடுத்துக்கணும். அதை வதக்கி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். கடாய் சூடானதும் நம்ம எண்ணெயை ஊற்றி வெங்காயம், கேரட், பீன்ஸு, கொடமிளகாய் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். சூடாயிடுச்சு. இப்போது எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம வெங்காயம் போட்டு அதை கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு, அப்புறம் கேரட்டு, பீன்ஸு, கொடமிளகாய், கொஞ்சம் வேக வச்ச உருளைக்கிழங்கு நான் வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். ஸோ அந்த உருளைக்கிழங்கை ஆட் பண்ண போகிறோம். எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு அதுக்கப்புறமா மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணுவேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போது கொஞ்சம் வெங்காயத்தை ஆட் பண்ணுறேன். நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் இந்த பச்சை வாசனை போகணும். இப்போ இதோட கேரட் போடுறேன். அதுக்கு அடுத்தது பீன்ஸ், அதுக்கு அடுத்தது கொடமிளகாய். இதெல்லாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம டெய்லி ஆட் பண்ணி எதுலையாவது இந்த மாதிரி ஐட்டம்ஸோட நம்ம பண்ணும்போது சேர்த்து கொடுத்தோன்னா குழந்தைங்க நிச்சயமாக அதை நல்லா ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குன்னு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் அடிக்கடி இந்த மாதிரி வெஜிடபிள்ஸு தனியாக பொரியல் மாதிரி பண்ணி கொடுக்கறத விட இந்த மாதிரி சேமியா, சப்பாத்தி இல்லை தோசை அந்த மாதிரி ஐட்டம்ஸோட பண்ணும்போது நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டில் இந்த மாதிரி நம்ம வெஜிடபிள்ஸை கலந்து கொடுக்கலாம். இதை நல்லா வதங்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு இது கொஞ்சோண்டு நல்லா வதங்கின உடனே அப்புறமா போட்டுக்கலாம். ஏன்னா அது ஏற்கனவே வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் சாட் மசாலா, அதுக்கப்புறம் மிளகாய் தூள். நம்ம பச்சை மிளகாய் போடலை, அதனால மிளகாய் தூள் ஒண்டி தான் போட்டிருக்கேன். இப்போது இதெல்லாம் இந்த மசாலாவெல்லாம் நல்லா கலந்துக்கோங்க. நல்லா இந்த காய்கறிகளோட ஒன்றா கலக்கணும். இப்போ இந்த சேமியாவை வடிகட்டிடலாம். இதை கொஞ்சம் சிம்மில் வைக்கிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். சேமியாவை வடிகட்டிக்கலாம். இப்போ இது கொஞ்சம் ஆறட்டும். இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுங்க. இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இந்த பவுலில் நம்ம சேமியா வடிகட்டி வச்சுருக்கோம். இதில் இந்த கலவையை அதில் போட்டுடுறேன். எவ்வளோ சேமியா இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இது போட்டால் போகிறோம்.
இதை கலந்துக்கலாம். சேமியா கொஞ்சம் நல்லா ஆறணும், ஏன்னா இதை வந்து நம்ம ப்ரெட்டில் வந்து ஸ்டஃப் பண்ண போகிறோம். அதுக்காக இது கொஞ்சம் ஆறினா தான் நம்ம பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். உப்பு ஏற்கனவே ஆட் பண்ணியிருக்கேன் இதோட, அதனால் உப்பு தனியாக போடல. சேமியா வேகும் போதே உப்பு போட்டிருக்கேன், ப்ளஸ் மசாலாலையும் உப்பு போட்டு நம்ம வதக்கியிருக்கோம், அதனால் உப்பு தனியாக போட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இந்த ப்ரெட் இருக்கு இல்லைங்களா, இந்த ப்ரெட்டை வந்து நம்ம தண்ணியில் நனைச்சி எடுத்துக்கலாம். இதை சும்மா இப்படி தண்ணியில் நனைச்சி தட்டில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இதுவும் இப்போ இந்த பிரெட் எல்லாம் வந்து நல்லா தண்ணி எடுத்தாச்சு, தண்ணி நல்லா பிழிஞ்சு வச்சிருக்கேன். இதை கொஞ்சம் நல்லா பொடிச்சு இதோட மிக்ஸ் பண்ணிக்கணும். நீங்கள் இப்போது குட்டீஸ்க்கு கொடுக்கணுன்னா இந்த ஓரம்லாம் நீங்கள் வேணால் கட் பண்ணிக்கலாம். நான் ஓரத்தோடு போட்டிருக்கேன், ஓரம் வேணால் நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம். ஏன்னா தண்ணியில் நனைக்கும் போதே அது வந்து சாஃப்ட் ஆகிடும், அதனால் ஓரம் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, சாஃப்டாக தான் இருக்கும். இன்னும் சாஃப்டாக வேணும்னா நம்ம ஓரத்தை ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு அப்புறம் தண்ணியில் நல்லா நனைச்சி பிழிஞ்சிட்டு அப்புறம் இந்த சேமியாவோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நல்லா கலக்கிக்கோங்க. இது வந்து இப்போ நம்ம உருண்டை பிடிச்சி கடாயில் எண்ணெய் ஊற்றி இதை வந்து பொரிக்கணும். நம்ம இது கிளறி வச்சுருக்கோங்க. அடுப்பை ஆன் பண்ணிக்கிட்டு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம அதை காய வைக்கலாம். இப்போ இதில் வந்து கொஞ்சம் மேலே கொத்தமல்லி தூவிக்கிறேன். கொஞ்சம் நல்லா கிளறிக்கலாம். இப்போ நம்ம உருண்டையாக பிடிச்சி உருட்டி வடை மாதிரி தட்டி நடுவில் குழி பண்ணி ஒரு கூடை எப்படி இருக்கும் அந்த மாதிரி பண்ணி நம்ம வந்து சேமியாவில் வந்து நம்ம உதிர்த்து சேமியா வச்சுருக்கோம். இதில் வந்து நம்ம தோச்சி அப்புறம் நம்ம பொரிக்க போகிறோம். இப்போ இந்த சேமியாவில் இப்படியே பாருங்கள், இது அப்படியே ஒட்டிக்கும். இந்த மாதிரி வரணும். வடையில் நம்ம சும்மா ஒரு குழி போடுவோம், ஆனால் இது வந்து கொஞ்சம் கேப் வந்து உள்ள கொஞ்சம் பெருசாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கணும். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. இது ரெண்டும் பண்ணி வச்சுருக்கேன். இதை இப்போ இந்த எண்ணெயில் போடுறேன். இது சிம்மில் வைக்கிறேன், ஏன்னா அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகும். இது வந்து அப்படியே ஒரு பேஸ்கெட் மாதிரி வருங்க. அதுக்கப்புறம் அதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுட்டு நல்லா ஃப்ரை ஆனோன்னா எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து செர்ரி பழங்க இல்லைன்னா டுட்டி ஃப்ரூட்டிஸ் இருக்கும் அது வைக்கலாம், இல்லைன்னா வேர்க்கடலை அது கூட நம்ம போட்டு அழகாக அப்படியே ப்ரெசென்ட் பண்ணலாம். ஸோ அதனால் இது நல்லா ஃப்ரை ஆன உடனே நம்ம எடுத்து வச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆகணும், ஏன்னா சிம்மில் வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் நம்ம அப்படியே வைக்கலாம். இப்போ இது நல்லா டீப் ஃப்ரை ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். நம்ம பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். இந்த எண்ணெய் வடிகிறதுக்காக இந்த டிஷ்யூ பேப்பர் போடுறேன். இப்போது குருவிக்கூடு ரெடியாக இருக்குது. இதில் வந்து நம்ம இந்த மாதிரி வேர்க்கடலை, முழு வேர்க்கடலை அதுக்குள்ளே நம்ம போடலாம். இந்த குருவிக்கூடு ரெடியாக இருக்குது. இது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. பசங்க குட்டீஸ் பார்த்தாங்கன்னா நிச்சயமாக இதை விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா இன்னும் இவ்வளோ அழகாக இருக்கே அப்படின்னு கேட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அவங்களுக்கு. பார்க்கும்போதே இன்னும் சாப்பிட்டுனேன், இன்னும் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். சரி, இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத ஒரு சின்ன ரீகேப் நம்ம பார்ப்போம்.
முதல்ல அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு பவுலில் சேமியா பாதி எடுத்து சேமியாவை நல்லா வேக வச்சு அதை நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. வாணலியை வச்சு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி கொஞ்சோண்டு வெங்காயம், கேரட், பீன்ஸ், குடமிளகா, கொஞ்சம் உப்பு, வேக வச்ச உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க, கொஞ்சம் சாட் மசாலா போட்டுக்கோங்க, மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா இந்த மசாலா எல்லாம் நல்லா கலவி ஆனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. வடித்து வச்ச சேமியா இருக்குது இல்லைங்களா, அதில் இந்த மசாலாவை தூக்கி அதில் போட்டு நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு அதுக்கப்புறமா ப்ரெட்டை வந்து நம்ம நனைச்சி தண்ணியில் நனைச்சி தனியாக எடுத்து வச்சு அதையும் இந்த கலவையோடு நல்லா கலந்துக்கிட்டு நல்லா உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நம்ம கலந்து வச்சுக்கணும். அப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி வாணலியை வச்சு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிட்டு இந்த உருண்டையை நல்லா பிடிச்சி நல்லா சேமியாவில் நல்லா பெரட்டிட்டு அதுக்கப்புறம் நடுவில் குழியாக பண்ணிவிட்டு எண்ணெய் காஞ்ச உடனே இந்த குருவி கூட போட்டு நல்லா டீப் ஃப்ரை ஆனதும் அதை எடுத்து பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு நல்லா வேர்க்கடலை இருந்ததுன்னா வேர்க்கடலை, முழு வேர்க்கடலை அதுக்கு நடுவில் வச்சு நீங்கள் அழகாக ப்ரெசென்ட் பண்ணலாம். குருவி கூடு ரெடியாக இருக்குது. ஸோ இதே மாதிரி ஒரு சுவையான ரெசிபியோட உங்களை மறுபடியும் அடுத்த குட்டீஸ் கிச்சனில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது சாந்தி. இன்னைக்கு தேனியில் அருமையான குக்கிங் ரெசிபிஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணீங்க. அது மட்டும் இல்லாமல் தேனியை பற்றி நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் உங்களுக்கு நான் சொன்னேன். இதோட தேனியோட எபிசோட்ஸ்லாம் முடியுதுங்க. நாளையிலேருந்து வேற ஒரு ஊர். Until then, this is Kaushik signing off for Anjarapeti. Bye bye.